ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசம் சுட சுட இருக்குது. ரசம் எங்கள் வீட்டில் எவ்வளோ வச்சாலும் காலி ஆயிரும். ஒரு நாள் அன்னைக்கு வைக்கிறது அன்னைக்கு காலி ஆயிரும். இது அவியல் கிடையாது, கூட்டு, வெஜிடபிள் கூட்டு. இது காய்கறி போட்டு பண்ணது. இது வேறு எதுவும் இல்லை, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, முருங்கைக்காய் அவ்வளவும் போட்டு தேங்காய் அரைச்சி பண்ணேன். தேங்காய் அரைச்சின்னா தேங்காயில் சிம்பிளாக சொல்கிறேன், இது வீடியோ எடுக்கலைன்னா தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகு இவ்வளோ போட்டு அரைக்கக்கூடாது. என்ன லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே போட்டுடணும். அப்புறம் தாளிக்கலை இது எல்லாம் வேக வச்சுட்டு இறக்குற வேலைக்கு ஒரே ஒரு ஸ்பூனு கோகோனட் ஆயில் சுற்றி ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் செம்மையாக இருக்கும். நண்பர்களே, பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக இது பண்ணியிருக்கேன். இதில் இதுதான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் எதுவும் போடாமல் வெங்காயம் இதெல்லாம் போட்டது. அந்த வெங்காயமே வச்சு நம்ம ஒரு பிளேட் சாதம் சாப்பிடலாம். ஆனால் பீன்ஸ் கம்மியாக இருந்துச்சா, அதனால் கம்மியாக தான் பண்ணிட்டேன். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட ரைஸு காலையிலைக்கு. நாங்கள் பெரிய ரைஸ் தான் விரும்புவோம். நம்ம ரேஷன் அரிசி மாதிரி பெரிய ரைஸ் இருக்குல்ல, அதுதான் விரும்புவோம். பட்டு அந்த அரிசி நாங்கள் வாங்குறதான அந்த பெரிய அரிசி கிடைக்கல. அதனால் இந்த சின்ன அரிசி தான் இப்போ வாங்கியிருக்கோம். 1 வீக்குக்கு வாங்கியிருக்கோம். இன்னையோட காலி ஆயிரு. இன்னையோட அப்பான்னு இருக்குது. எங்களுக்கு இது டேஸ்ட் மாதிரி தெரியல, ஆனால் பிள்ளைங்க இது ரொம்ப விரும்புகிறாங்க. சின்ன ரைஸு நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இது ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு இல்லை, ஒத்துக்குது, டேஸ்ட்டாக தெரியல. இது ரைஸு கலர்றதுக்கு அதுக்கெல்லாம்னா இது ஓகே. மற்றபடி நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எனக்கு இது பிடிக்காது, இந்த ரைஸு. அதனால என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். பண்ணிட்டோம். எப்படியோ ரைஸ் இன்னைக்கோட காலி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லஞ்சுக்கு இந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு இது பண்ணுவீங்களா? ஒரு சிலர் இங்கே கர்நாடகாவிலையும் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகமாக லெமன் சாதம், டொமேட்டோ சாதம் அந்த மாதிரி கிளறி கொடுத்து அனுப்பிடுவாங்க. நான் என்னைக்காவது தான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றது நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் நேரமே எழுப்பி எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பி நல்லா சாப்பிட்டு. அவ்வளோதான், நம்ம லஞ்சு ரெடி. அப்பளத்துக்கு ஒரு ஜூஸு, அது குக்கும்பர் ஜூஸு. இன்றைக்கி குக்கும்பர் ஜூஸ் தான் வச்சுருக்கேன். புதினா ஜூஸு, லெமன் ஜூஸு, அந்த மாதிரி டெய்லி ஒரு ஜூஸு அடித்து 11 மணிக்கு குடிக்க. அது அவங்களும் கொடுத்து அனுப்பேன், பிள்ளைங்களுக்கும் ரெகுலர் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சுட சுட இருக்குது. இது அந்த டேபிளில் கொண்டு வச்சுட்டாரேன் பாருங்கள். இது பெரிய வெடிக்குள்ளது ஜூஸு, தண்ணி, லஞ்சு. அது ஜூஸு, தண்ணி, லஞ்சு. இந்த மாதிரி தான் டெய்லி இதே மாதிரி தான் கொடுத்து அனுப்புவேன் நண்பர்களே. நண்பர்கள் எல்லோரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாங் வீடியோ போடணும்னு சொல்லி தான் லாங் வீடியோ. டெய்லி நான் ஒரு லாங் வீடியோ போடுவேன், ஷார்ட்ஸும் போடுவேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட்